வணக்கம். இன்றைக்கி நாம calculate expiry date in Excel, அதாவது different formulas for calculating expiry date in Excel, அதாவது 4 விதமாக நம்ம வந்து calculate பண்ணி எப்படி ஒரு expiry date கண்டுபிடிக்கலாம். எதை வச்சு இந்த Cயில் இருக்கிற 17th டேட்டை வச்சு 4 விதமாக நம்ம வந்து expiry date கண்டுபிடிக்கலாம். எதை பேஸ் பண்ணி 4 விதமாக? ஒன்று வந்து டேஸை பேஸ் பண்ணி, தென் மந்த் எண்டை பேஸ் பண்ணி, தென் ஒரு 5 மாதம் கேல்குலேஷன் பிரகாரம், தென் 2 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்பைரி டேட் என்ன வரும். ஸோ இதன் பிரகாரம் நம்ம வந்து எக்ஸ்பைரி டேட்டை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இந்த லெசனில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை. ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போட போகிற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, 25 டேஸ்க்கு நம்ம எப்படி ஃபார்முலா செட் பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் ஈக்குவல் டு போடுங்க. ஈக்குவல் டு போட்டு ஸ்டார்ட் டேட் என்ன 17th 2, தென் ப்ளஸ் எத்தனை நாளைக்கு எக்ஸ்பைரி டேட்டு 25 டேஸ், தென் ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுங்க. ஸோ அதோட எக்ஸ்பைரி டேட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் என்ன வரும் அப்படின்றத உங்களுக்கு கிடச்சிடும். தென் மந்த் எண்டுக்கு அதே மாதிரி ஈக்குவல் டு U month, then bracket open, then C5, comma 0, then bracket close, enter. Then next the month end aipucha, month end மந்த் எண்டுனா கடைசி இந்த மாதத்தோட மந்த் எண்டு. நீங்கள் இங்கே இந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி கொடுத்துருக்கு இல்லையா, இது சப்போஸ் 1ஆம் தேதி கொடுத்தாலும் அதே டேட்டு தான் எடுத்துக்கும். அது ஃபார்முலா பிரகாரம் 1/2/2022 அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த டேட் தான் எடுத்துக்கும். இல்லை சப்போஸ் நீங்கள் 25ஆம் தேதி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் சேம் டேட்டை தான் எடுத்துக்கும். ஏன்னா எண்ட் ஆஃப் த மந்த்து தானே கேட்டிருக்கோம், அதுக்கு தான் இந்த ஃபார்முலா. சரியா? நம்ம வந்து இதையே வைப்போம், இல்லை 25ஆம் தேதி கூட நம்ம வச்சுவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியுன்றதுக்காக சொல்கிறேன். தென் ஆஃப்டர் 5 months 5 மாதம் கழித்து என்ன வந்து நம்ம பண்ணலாம், அதுக்கு என்னென்னா இ டேட், தென் ப்ராக்கெட் ஓப்பன், தென் டேட்டை செலக்ட் பண்ணுங்கள், ஸ்டார்டிங் டேட்டு, தென் கமா எத்தனை மாதம் 5, தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு என்ட்ரு கொடுங்க. ஸோ இது 5 மாதம் கழித்து எக்ஸ்பைரி டேட்டு வந்துடும். எதா மாதிரி எப்போ வருது? ஜூலையில் வருது. தென் 2 years கழித்து என்ன எக்ஸ்பைரி டேட் வரும் அப்படின்றத பார்ப்போம். ஈக்குவல் டு இ டேட், ப்ராக்கெட் ஓப்பன், தென் ஸ்டார்ட் டேட், கமா, தென் 1 yearக்கு எத்தனை மாதம்? 12 months. Then 2 yearsக்கு 24 months. Then bracket close, enter. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான 4 விதமான எக்ஸ்பைரி டேட்டை நம்ம வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரொம்ப ஈஸிங்க. உள்ளே போய் கொஞ்சம் நுணுக்கமாக ஆராய்ஞ்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக கிடைச்சிரும். ஸோ இது எப்போது வந்து இதெல்லாம் வந்து நான் போட வேண்டியது. ஸோ டைம் இல்லாததுனால அப்பப்போ நைட்டில் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். அப்படி இல்லைன்னா ஃப்ரீ டைமில் வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுவேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த சப்ஜெக்டில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோடது விடைபெறுவோர் KPN டுட்டோரியல் சார்பாக KPN. நன்றி.